சங்கீதம் 2 ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியில் ராஜாக்கள் நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர் கட்டுகளை அறுத்து அவர் கயிறுகளை நம்மை விட்டு எடுத்து போடுவோம் என்றார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தன் கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலக்கம் பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மேலில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்து தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என் குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை இடுப்புக்கோலால் அவர்களை நெருக்கி குயகலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர். இப்பொழுது ராஜாக்களே, உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதியே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே கர்த்தரை களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவர் வழியே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நன்றி.